சுடு தண்ணி மட்டும் சேர்த்தா போதும், இன்ஸ்டன்ட் ரசம் தயார். நூடுல்ஸோட குவிக்கா எப்படி செய்யறதுன்னு பாப்போமா. இதுக்கு ஒரு பேனை காய வச்சுக்கோங்க. அதுல 2 கப் அளவுக்கு தனியா விதைகள் சேர்த்துக்கோங்க, 1 கப் அளவுக்கு துவரம் பருப்பு சேர்த்துக்கோங்க, 1/4 கப் அளவுக்கு மிளகு, 1/2 கப் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. நீங்க எந்த கப் வேணாலும் மெஷர்மெண்ட்டுக்கு எடுத்துக்கலாம். இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகும் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை இளம் வறுப்பா வறுக்க போறோம். இது கூடவே ஒரு சின்ன கட்டி பெருங்காயம் போட்டுக்கோங்க. பவுடர் சேர்க்கிறதா 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு ஏற்றபடி மிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் இங்க 6 காரமான மிளகாயும் 6 பேடகி சில்லி கலருக்கும் சேர்த்திருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லிய நல்ல அந்த வேறு தண்டு எல்லாத்தையுமே சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி நல்ல கழுவிட்டு வெயில்ல காய வச்சு எடுத்திருக்கேன். அதே மாதிரி கருவேப்பிலையும் சுத்தம் பண்ணி வெயில்ல காய வச்சு எடுத்து வச்சிருக்கேன். எல்லாத்தையும் சேர்த்து போட்டு ஒரு 2 நிமிஷம் வறுத்தீங்கன்னா போறோம். ஜஸ்ட் அது கிறிஸ்பியா இருக்கணும், அவ்வளவுதான். ரொம்ப இந்த கலர் மாறணும் அப்படின்ட்டுலாம் அவசியம் கிடையாது. அப்ப நமக்கு வறுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். இந்த மாதிரி ஒரு தட்டுல போட்டு நல்லா இதை ஆற வச்சுக்கோங்க. இது ஆறுறதுக்குள்ளர இந்த பேனை சூடு பண்ணி இதுல ஒரு பெரிய எலுமிச்சை அளவுக்கு புளிய சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி போட்டு அது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவும் போட்டு இந்த மாதிரி வறுத்தீங்கன்னா ஒரு 2-3 நிமிஷத்துல நல்ல கிறிஸ்பியாயி கிடைக்கும். அதையும் நம்ம வறுத்து வச்சிருக்கிற இந்த மற்ற பொருட்களோட கொட்டி நல்லா ஆற வச்சிடலாம். ஆறுனதும் சின்ன சின்ன பீஸா கட் பண்ணிக்கோங்க. புளி, அப்புறமா இந்த கருவேப்பிலை, கொத்தமல்லி இது எல்லாத்தையும் போட்டு ஒரு கை பூண்டும் போட்டு தோலோடையே போட்டு முதல்ல அரைச்சுக்கோங்க. இதுக்கு அப்புறமா பாக்கி இருக்கிற அந்த கொத்தமல்லி விதை, இந்த தூரம் பருப்பு எல்லாத்தையும் அரைச்சிங்கன்னா நல்ல பவுடரா கிடைக்கும். இப்ப திரும்பவும் இந்த பவுடரோட அந்த புளி கலவையை போட்டு அரைச்சிங்கன்னா எல்லாமே சேர்ந்து கலந்து நமக்கு நல்ல பவுடரா கிடைக்கும். இந்த மாதிரி 2 பேட்சாவோ 3 பேட்சாவோ உங்களுக்கு மிக்சியோட அளவுக்கு ஏற்றபடி செஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுக்கலாம். ஒரு பேன்ல 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய்யை காய வச்சு கடுகு, சீரகம், காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை தாளிச்சு கொட்டிடுங்க. இப்ப அதே பேன்ல இன்னொரு சொட்டு நெய்யை விட்டு ஒரு 10 பல்லு பூண்டு தட்டி போட்டு இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க, 1 டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு தூள் சேர்த்துக்கோங்க, 1 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அந்த பூண்டு பொன்னிறமா வந்தோடனே அதையும் இந்த வறுத்து வச்சிருக்கிற கலவையோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஆற வச்சு ஒரு பாட்டில ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா இன்ஸ்டன்ட் ரசம் பவுடர் தயார். 3 மாசம் வரைக்கும் இது ஃப்ரிட்ஜ்ல நல்லா இருக்கும். வெளியில 1 மாசம் வரைக்குமே நல்லா இருக்கும். இது கூட நீங்க சுடு தண்ணியை கலக்கணும், அவ்வளவுதான். இதுக்கப்புறம் நீங்க அதை குக் பண்ணுங்கிற அவசியமே கிடையாது. இன்ஸ்டன்டா உங்களுக்கு ரசம் ரெடி ஆயிடும். ஒரு கெட்டில்ல சூடா தண்ணி மட்டும் போட்டுக்கிட்டீங்கன்னா போதும். ஹாஸ்டல்ல இருக்கிறவங்களுக்கு, சின்ன குழந்தை வச்சிருக்கிறவங்களுக்கு, யாருக்குமே கிச்சன்ல ரொம்ப நேரம் நிக்க வேணாம் வெயில்லன்னு சொல்றவங்க யாரா இருந்தாலும் இதை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவைன்னா ஒரு 2 தக்காளியை கட் பண்ணி போட்டு தேவையான உப்பையும் போட்டு ஒரு 2 நிமிஷம் அது ஜஸ்ட் சாஃப்ட் ஆகுற வரைக்கும் கொதிக்க வச்சு இந்த ரசத்தோட ஆட் பண்ணி கொத்தமல்லியும் போட்டீங்க அப்படின்னா இன்ஸ்டன்ட் ரசத்துக்கும் நம்ம ரெகுலரா வைக்கிற ரசத்துக்கும் வித்தியாசமே தெரியாது, அந்த அளவுக்கு டேஸ்டா இருக்கும். உடம்பு சரியில்லை, திடீர் விருந்தாளி வந்துட்டாங்க, இல்ல ஒருத்தருக்கு மட்டும் ரசம் வைக்கணும்னா கூட நீங்க நிமிஷமா இந்த மாதிரி செஞ்சிடலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க. நன்றி.